வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளியோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும்போதே இது மாதிரி ஊறுகாயெலாம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2-3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துருவோமா. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தக்காளி நம்ம வதக்க தான் போகிறோம், அதனால ஒரு நார்மலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டில் வந்து நம்ம தாளிப்போம். அப்போ தான் வந்து ஊறுகாய்க்கு வந்து அதிகமாக நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவிட்டு அறுத்து வச்சுருக்க தக்காளி பழம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய தக்காளி சேர்க்கணும். இப்போ நம்ம இந்த அளவு சேர்த்துருக்கோமா, கடைசியில் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ஊறுகாய் தான் கிடைக்கும் நம்ம அரைச்சதுக்கப்புறமா. அதனால் நீங்கள் வந்து தக்காளி வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். தக்காளி வதக்கும் போதோ இல்லை நம்ம அதை அரைக்கும் போதோ ஒரு துளி கூட தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்துட்டா ஊறுகாய் வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் தண்ணி சேர்க்காம தான் நம்ம செய்யணும். தக்காளி வந்து நம்ம வதக்க அந்த தக்காளியிலேருந்து வர ஜூஸே வந்து அதிகமாக வரும். பாருங்கள் எப்படி மதக்க இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகும், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர்றதுக்கு. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம அரைக்கணும். நான் ஒரு பாதி அளவு வந்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் போட்டு வதக்கியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து பூண்டு போட்டு வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வரமிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு உப்பு லாஸ்ட்டில் வந்து புளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா அரைங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சேன். நீங்கள் ஆட்டு உரலில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா அந்த ஊறுகாய் வந்து சூடேறாமல் இருக்கும் இல்லையா. நம்ம மிக்ஸிலையோ இல்லை கிரைண்டரோ போட்டு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ வந்து இந்த ஊறுகாய்க்கு வந்து பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வந்து சீரகம், அதுக்கப்புறமா வெந்தயம், கடுகு இது 3ஐயும் போட்டு நார்மலான நெருப்பில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து திரும்ப அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நிறைய எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊறுகாவுக்கு வந்து மெயின் வந்து எண்ணெய் தான். எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் ஊறுகாவோட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் கெட்டு போகாமலும் இருக்கும். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதான் வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சேர்த்ததுக்கப்புறமா அந்த நம்ம ஜாரில் இருக்க அந்த கொஞ்சமாக அந்த தக்காளி தொக்கு இருக்குமே அதெல்லாம் வந்து நம்ம கழுவி ஊற்றணும் அப்படின்லாம் வந்து ஊற்றிடாதீங்க. கை வச்சு எடுங்க. எடுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெய் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நிற்கிது அப்படின்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஊறுகாய் பவுடரை வந்து போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. முக்கியமாக அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் பயங்கரமாக ஊறுகாய் தெறிக்கும். நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் தான் அடுப்பில் இருக்கணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது, கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். சிம்மிலே வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் தனியாக அந்த ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.